நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நிஜமாவே அவங்க வந்ததுல நீ சந்தோஷமா இருக்கியா? என் பொண்ணு மாப்பிள்ளை வந்ததுல எனக்கு சந்தோஷம் இல்லாம இருக்குமா? நான் அவங்கள பத்தி கேட்கல, இன்னொருத்தவங்க இருக்காங்களா அவங்கள பத்தி கேட்டேன். மனோ மேல நமக்கு அன்பெல்லாம் இருக்கு, இருந்தாலும் கிரண் இங்க தங்கியிருக்கும் போது மனோவோட தங்கச்சி இங்க தங்குறது எல்லாம் அதுக்கு இப்ப என்னங்க? அது கண்டிப்பா கிரணுக்கு கஷ்டமா இருக்கும்ல. அந்த பொண்ணு கொஞ்சம் பிரச்சனையானவன்னு வந்த உடனே தெரிஞ்சிருச்சு. எதுவா இருந்தாலும் எல்லாரும் ஒன்னா வாழ்றது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணவே தோணல. நீங்க தேவையில்லாததெல்லாம் யோசிக்காதீங்க. என்ன ஜெயில் மாமா ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க மாமா. இவன் எப்பவும் இப்படிதான் பேசுவான், நீங்க அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. இல்ல, இப்படி பேசுறதெல்லாம் அவர் ஒன்னும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. என்ன திரும்ப அங்க அனுப்பாம இருந்தா போதும். என்ன கொல்றதுக்காக நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்காது. கொஞ்சம் பேசாம இரு. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சுப்ரியா கர்ப்பமா இருக்கா. நல்லா இருக்கு. தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல இத நான் அமெரிக்கான்னு நினைச்சிட்டேன் மாமா, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. அவளோட அப்பா அம்மா மாதிரி நீங்க ரெண்டு பேரும் அவளை நல்லா பாத்துக்கணும், எந்த வேலையும் செய்யக்கூடாது. அவ என்ன கேக்குறாளோ அதை செஞ்சு கொடுத்துடுங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இவளும் எங்களோட பொண்ணு மாதிரி தானே. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அந்த தைரியத்துல தான் நான் இவளை இங்க விட்டுட்டு போறேன். அப்புறம் அம்மா வரட்டுமா கண்ணா? ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு ஃபோன் பண்ண மறந்துடாதீங்க. எந்த தேவையும் இல்ல, கொஞ்சம் கிளம்புறீங்களா? ஓ, சுப்ரியா, எதுக்காக அழுகுற? உனக்கு கவலை இல்லைனாலும் என்ன பிரியறத நினைச்சு அவளுக்கு கவலை இருக்கு. ஓ, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? இது நம்மளோட வீடுன்னு நினைச்சுக்கிட்டா போதும். இந்த வீடை வித்தா 80% காசும் என் புருஷனுக்கு தான் கிடைக்கும். என்ன சொல்ற பத்மா? நான் கணக்கு சொல்றேன் நினைக்க வேண்டாம். இந்த வீடு அண்ணனுக்கு சொந்தமானதுதான், அத நீங்க இப்படி அடிக்கடி சொல்லி காட்ட வேண்டாம் அண்ணி. நீங்க பாருங்க, நாங்க இந்த வீடை விக்கலாம் மாட்டோம். நான் சொன்னது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? கஷ்டப்படுத்துறதுக்காகலாம் சொல்லல, நான் உண்மைதானே சொன்னேன். அப்ப சரி, நான் கிளம்புறேம்மா. உங்க சொந்த வீடா நினைச்சு சந்தோஷமா வாழுங்க. என்ன? நான் வரேன் பத்மா, நான் வரேங்க. அப்புறம் அத்தை, இப்ப நாங்க ரூமுக்கு போறோம், 2 ஜூஸ் மட்டும் மேல எடுத்துருவாங்க. சுப்ரியா, மெதுவா நடந்து வா. வா. ஓகே மாமா. இங்க பாரு, அவன் கண்டிப்பா என்கிட்ட அடி வாங்கிடுவான். நீ வேணா பாரு பத்மா, இவங்க 2 பேரும் இங்க கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்க. ஐயோ கடவுளே, என்னங்க, என்னால சுத்தமா முடியல. என்னால சுத்தமா முடியலங்க. முதுகு வலிக்குது, காலு வலிக்குது.
ரொம்ப டயர்டா இருக்கு. என்ன சொல்றது? மாசமா இருக்கல்ல, அப்படிலாம் வலிக்கும். ஏதாவது குழந்தைய தத்தெடுத்திருக்கலாம். இதெல்லாம் தேவையில்லாதது. அப்படிலாம் சொல்லாத சுப்ரியா. காலு ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் அமுக்கி விடுறீங்களா? ஓ, அதனால என்ன? வா உட்காரு. ஐயோ, மெதுவா. ஆமா, இவ எப்ப மாசமானா? நீதான் இப்ப மாசமா இல்லையே, நடிக்க தானே செய்ற. நானும் மறந்தே போயிட்டேன். சரியான ஆளு நீ. நான் உன் காலை அமைக்க விடுறதுக்காக நடிச்சிட்டு இருந்தல்லடே நீ. நீயே உன் காலை அமைக்க. ஆளை பாரு, வந்துட்டா காலை எடுத்துக்கிட்டு. உண்மையா சொல்லணும்னா புருஷனுங்க லூசா இருக்கிறது தான் பொண்டாட்டிக்கு நல்லது. இப்படிப்பட்ட புருஷனா இருக்கிறதுனால என் ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச விஷயத்த அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லிடலாம். அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. சீதா, நீ ஏதாவது சாப்பிட்டியா? இல்லைங்க. எதுக்கா இப்படி சாப்பிடாம இருந்து உடம்பை கெடுத்துக்கிற? மனோவை பத்தி நினைக்கும் போது என்னால நிம்மதியா இருக்க முடியல. என் பையன் அங்க. அதெல்லாம் அவனா தேடிக்கிட்டா தானே. ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமாவது அவன் பழைய மாதிரி மாறினா போதும். ஹலோ சுப்ரியா. அம்மா, கடவுள் நம்ம கூடவே இருக்காரு. நான் நினைச்சது நடக்கிறதுக்கான வழிய கடவுள் எனக்கு காமிச்சிட்டாரு. நானும் அவரும் இப்போ அனுவக்கா வீட்டுல தான் இருக்கோம். ரொம்ப புத்திசாலித்தனமா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன். இனிமே இங்கதான் தங்க போறேன். புத்திசாலி நீ. என்னோட லக்குன்னு தான் சொல்லணுமா. கிரண் சாரு அனுவக்காவும் இங்க வந்துட்டாங்க. அவங்களும் இங்கதான் தங்க போறாங்க. முதல்ல மனு அண்ணாவை பத்தி சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்துவேன். அப்புறம் கிரண் சார் அசிங்கப்படுத்துறதுக்கான ஒவ்வொரு ஐடியாவையா கிரியேட் பண்ணுவேன். இங்க இருக்கிற எல்லாரும் அவரை வெறுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உண்மையான ரிவெஞ்ச். அவங்க 2 பேரையும் தனித்தனியா பிரிச்சுட்டு தான் நான் இங்க இருந்து வருவேன். பண்ணணுமா? நீ பண்ணணும். நீ அப்படிதான் பண்ணணும். மனோவோட நிலைமையை நினைச்சா அதுக்கு மேலேயும் பண்ணணும்னு தோணுது. உங்க அண்ணனை டி அடிக்ஷன் சென்டர்ல சேர்த்திருக்கோம். என்னாக போகுதுன்னு தெரியல. எனக்கு சுத்தமா நிம்மதியே இல்ல. நீங்க கவலைப்படாம இருங்கம்மா. நம்ம அண்ணன் திரும்ப பழைய மாதிரி ஆகணும்னு வேண்டிக்கலாமா? நம்மளால வேற என்ன பண்ண முடியும்? அப்புறம் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். உன் மனசுல என்ன இருக்குன்னு உன் புருஷனுக்கு கூட தெரியக்கூடாது. புரிச்சுதா? இல்லம்மா, என்ன பண்ணணும், எப்படி மூவ் பண்ணணும்லாம் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். என் அண்ணனோட வாழ்க்கையை கெடுத்தவங்க அவங்க. நிம்மதியா சந்தோஷமா வாழ அவங்கள நான் விட மாட்டேன். அவங்க பிரிவாங்க, அவங்கள நான் பிரிப்பேன். என்னம்மா இது? தலையில தேய்க்கிறதுக்கு என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கேம்மா? செம்பருத்தி பூ துளசியும் தவிர வேற என்னெல்லாமா நீங்க இதை சேர்த்திருக்கீங்க? நல்ல முடி வளர்றதுக்காக நிறைய பொருட்கள் எல்லாம் சேர்த்திருக்கேன். நீலமரி, கத்தாழை, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வேப்பலை,
இப்படின்னு ஒரு 11 ஐட்டம் சேர்த்திருக்கேன். எதுக்காகம்மா நாம இந்த எண்ணெயை தலையில தேய்க்கணும்? இத தேய்ச்சோம்னா முடி கொட்டாது. முடி நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்கும், நல்லா நீளமா வளரவும் செய்யும். முன்னாடி பாட்டி அம்மா எல்லாருமே இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணாங்க. அவங்க முடியோட அழகெல்லாம் நாம பார்க்கணும். சீக்கிரமா ரெடி பண்ணுங்க, எனக்கும் தேய்க்க ஆசையா இருக்கு. அவ சந்தோஷத்தை பாத்தீங்களா? அப்பா அம்மாவை பத்தியெல்லாம் அவ மறந்துட்டா. அனுவும் கிரணும் இங்க வந்ததுனால அவளோட எண்ணம் மாறிடுச்சு. அவங்க இங்க வந்தது ஒரு விதத்துல நல்லதுதான். நம்ம அம்மாவோட சந்தோஷம் திரும்ப கிடைச்சிருச்சு. வேற 2 பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்க ஒழுங்கா இருப்பாங்கன்னு எனக்கு தோணவே தோணல. கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஐயோ அம்மா, ஐயோ. அவளும் அவன் எக்ஸசைஸும். ஐயோ, தேவையில்லாத வேலையை பண்ணாம இருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிப்போம், வேர்வை வரல. வயிறு கம்மியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டுட்டா சுப்ரியா. அவளுக்கு 6 பேக் வேணுமா, 6 பேக். அவளுக்கு காட்டுறதுக்காக தான் நான் சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். வேர்வை வரலனா பிரச்சனை ஆயிடும், அதனால தண்ணி வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கும்போது எனக்கு நல்லா வேர்வை வந்த மாதிரி தெரியும்ல. எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணாலும் யூஸ் இல்ல, சாப்பாடை குறைக்கலன்னா. முயற்சி பண்ண ஆனா முடியல. கிரண் ரொம்ப கொடுத்து வச்சவரு. எக்ஸசைஸ் பண்ணாமலே அவருக்கு 6 பேக் இருக்குல்ல. அந்த 6 பேக் எல்லாம் போய் வயிறு பெருசாகும் அவருக்கும். நான் இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். வேலைக்கு எங்கேயும் போகாம வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க. சும்மா பொண்டாட்டி வீட்டுல உட்காந்து சாப்பிடுறது சந்தோஷமான விஷயம் தானே. அவருக்கு வேலை கிடைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. சொத்தெல்லாம் போயிடுச்சுல்ல. சோர்ந்து போன இந்த நிலைமையில அவரால் எப்படி கான்சென்ட்ரேஷனோட வேலை செய்ய முடியும்? உனக்கும் வேலை இல்ல, இவருக்கும் வேலை இல்ல. ஆமா, நீங்க எப்படி வாழ்வீங்க? அத பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். உங்ககிட்ட கடன் கேட்டு வரமாட்டோம். கடன் கொடுக்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வட்டியோட சேர்த்து திரும்ப தந்தா போதும். புரிஞ்சுதா கிரண்? பணத்துக்கு ஏதாவது தேவை இருந்தா என்கிட்ட கேட்க தயங்க வேணாம் தான் நான் சொல்றேன். இங்க பாருங்க மச்சான், நீ சொல்ற மாதிரி நிலைமெல்லாம் எனக்கு இன்னும் வரல. வெளியே கடன் வாங்குற அவசியமும் எனக்கு கிடையாது. இதெல்லாம் அசிங்கப்படாம இருக்கிறதுக்காக சொல்ற விஷயம். இப்படி பொண்டாட்டி வீட்டுல வந்து தங்கறதெல்லாம் அப்படி நல்ல விஷயம் மாதிரிலாம் இல்ல. கொஞ்ச நாள் போனா அத்தையே ஏதாவது சொல்ல ஆரம்பிப்பாங்க. நீங்க வேணா பாருங்க, செலவுக்கான காசை கண்டிப்பா உங்ககிட்ட கேட்பாங்க. இப்ப பேசின நீங்களே என்கிட்ட காசு கேட்டு வருவீங்க. நிச்சயம் நடக்கும். அப்புறம் உங்ககிட்ட காசு எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும். என்னன்னு? சுப்ரியா, என்னோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளவுன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? விடுங்க சார், அவன் தான் லூசு மாதிரி பேசுறானா. அவன் சொன்னதுலயே ஒரு விஷயம் இருக்கு. பொண்டாட்டி வீட்டுல ரொம்ப நாள் தங்குறது நல்லது கிடையாது. நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? வக்கீல பாக்குறதுக்காக. என் கையை விட்டு போன சொத்து எல்லாத்தையும் திரும்ப அடைய ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும். இல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போலாம்ல. அதெல்லாம் வேண்டாம். பசியும் இல்லை, நைட்ல தூக்கமும் இல்லை. சொந்தமா இருந்தது எல்லாத்தையும் இழந்துட்டேன்ல. எல்லாம் திரும்ப கிடைச்சாதான் தூக்கமும் வரும், நிம்மதியாகவும் இருக்கும். அது வரைக்கும் என்னால் இப்படி தான் இருக்க முடியும். நீ என்னை பற்றி கவலைப்படாத.
வலிக்குது. இதோ வரேன் அம்மு. வாங்க, புரோட்டீன் பவுடர்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க 2 பேரும் வந்து சாப்பிடுங்க. சாப்பாடு ரெடி. ஓகே. இங்க உட்காரு. கிண்டல் பண்றீங்கல்ல? அட, அம்மா என்னாச்சு ஆண்டி, உங்களால நடக்க முடியலையா? ஆன்ட்டியோட வயித்துல ஒரு குட்டி பாப்பா வளர்ந்துகிட்டு இருக்கு, அதனால டயர்டா இருக்காங்க. அது நிஜம்தான். ஆமா, புரோட்டீன் எங்க? புரோட்டீன். புரோட்டீனா? டேஸ்ட் பார்க்க எனக்கு கொஞ்சம் தருவீங்களா? பேசாம ரெடி. நீ எல்லாம் வெறும் நாட்டுப்புறம், இதெல்லாம் அமெரிக்காக்காரங்க சாப்பிடுறது. அம்மா சொன்ன எதையும் நீங்க மறக்கல அத்தை. இவ சாப்பிடுற விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அத்தை, நான் ஒரு மெனு கொடுக்குறேன், அதுபடி நீங்க பண்ணா போதும். அம்மா ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கும். அதெல்லாம் நீ எனக்கு கத்து கொடுக்க வேணாம். ஒரு பிரெக்னன்ட் ஆன பொண்ணை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது மாசமா இருக்கிற பொண்ணை கவனிச்சிருக்கீங்களா? நானும் ஒரு பொண்ணு தானே, அதெல்லாம் எனக்கு தெரியும். சரி, நீங்க சாப்பிடுங்க. அனு, கிரண், வாங்க வந்து சாப்பிடுங்க. உட்காரு. கிரண் எங்க அனு? கிரண் காலையிலேயே வருவாருன்னு தோணல. பாவம், பொண்டாட்டி வீட்லயே இருக்கிறது அசிங்கமா இருக்கும்ல. அவர் வக்கீல பார்க்க போயிருக்காரு. உங்களோட நட்சத்திரம் என்னக்கா? அது எதுக்கு இப்போ? இல்ல, உங்களை கல்யாணம் பண்றவங்க கதி அதோ கதிதான். சில ஜாதகத்துக்கு அப்படி ஒரு குணம் இருக்கு. உங்களை கல்யாணம் பண்ண உடனே கிரண் சாரோட கதி அதோ கதியாச்சு. என் அண்ணனை பத்தி சொல்லவே வேணாம். என் அண்ணனோட வாழ்க்கையும் போச்சு. அப்பா அம்மாவை எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு உங்களை நம்பி வந்தாரு. கிரண் சார் கிடைச்சதும் என் அண்ணனை தூக்கி போட்டுட்டீங்க. சரக்கு பார்த்தா வாந்தி எடுக்கிறவன் இப்போ முழு குடிகாரன் ஆயிட்டான். பஸ் ஸ்டாப்லயும் கடை வாசல்லையும் படுத்திருந்தாரு. அப்பாவும் அம்மாவும் தூக்கிட்டு போய் டி அடிக்ஷன் சென்டர்ல சேர்த்திருக்காங்க. எனக்கு நம்பிக்கை இல்ல அண்ணன் கூடயே விடுவாருன்னு. இப்படியே குடிச்சு குடிச்சு அவரு செத்துருவாரு. பாவம், விதின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? ஒரு பொண்ணாலே அண்ணனோட வாழ்க்கை நாசமா போச்சு. இப்படியே போனா ஏதாச்சும் கடவாசல்ல படுத்து செத்துருவாரு. அனு, சாப்பிடுமா. நீ எதுக்குமா இப்ப இதெல்லாம் சொன்ன? என் அண்ணனை பத்தி நான் பேசாம வேற யாரு பேசுவாங்க? இல்லனாலும் என் அண்ணனை பத்தி பேசும்போது இவங்க எதுக்கு கழுவுறாங்க? இவங்களுக்கு என் அண்ணன் யாரு? ஐயோ சுப்ரியா, நீ சாப்பிடு, குழந்தைக்கு பசிக்கும்ல. சாப்பிடு சுப்ரியா, சாப்பிடு. வா சாப்பிடுறா.
சரக்க பார்த்தா வாந்தி எடுக்கிற என் அண்ணன் இப்போ குடிகாரன் ஆயிட்டான். அனு, எல்லாத்தையும் மறந்துட்டு இருந்த, அதுக்கு இடையில இப்ப இது. மனோ ரொம்ப பாவம். அவர் இப்படி ஆக காரணம் நான் தானே நினைக்கும் போது. இங்க பாரு, உன்னை அவ கஷ்டப்படுத்துறதுக்காக தான் அப்படி சொன்னான். அதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம். நடந்துருச்சு. குடிச்சா அதெல்லாம் சரியாயிருமா என்ன? அவன் தன்னைத்தானே அழிச்சுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கான். அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? அவன் இப்படி அழிஞ்சு போறான்னு தெரிஞ்சு நாங்க 2 பேரும் அவனை பார்க்க போயிருந்தோம். அட்வைஸ் பண்ணோம். ஆனா அவன் இதை ஏத்துக்கல. எங்களை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டான். ஒருத்தன் கெட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டா கெட்டு போவான். நீ இல்லைன்னா அவனுக்கு வேற பொண்ணு கிடைக்காமலா போயிடும்? வேற கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழறத விட்டுட்டு இப்படி குடிச்சிட்டா சுத்துறது? அதை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவனுக்கு உனக்கு எந்த சம்மந்தம் இல்ல. கிரண் தான் உன்னுடைய புருஷன். அவனுடைய சந்தோஷம் மட்டும்தான் இனிமே உன்னுடைய சந்தோஷமா இருக்கணும். அனு, அவனை பத்தி மட்டும் யோசிச்சா போதும். அதனால மனோவை மறந்துரு. உன்னுடைய சப்போர்ட் மட்டும்தான் இப்ப கண்டிப்பா கிரணுக்கு தேவை. அவனுக்கு துணையா இருக்காம அடுத்தவங்களை பத்தி நினைச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிரண் உன்னை ரொம்ப லவ் பண்றான். மனோவை பத்தி நீ நினைக்கிறது கூட அவனுக்கு பிடிக்காது. எதுக்காக வீணா அவனை கஷ்டப்படுத்தணும்? சுப்ரியா திரும்பவும் அதை பத்தி பேசுவா, உன்னை கஷ்டப்படுத்துவா. நீ அதெல்லாம் கண்டுக்க கூடாது. அதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது. புரிஞ்சதா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.